அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ராஜ கிரகங்களால் ராஜ பரிபாலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ராஜ அனுகூலம் முதல் ராஜ லாபம் வரை பெறப்போகின்றீர்கள் ராஜ கிரகங்களால். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி மற்றும் சனிவனுடைய வக்ர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார். பூராட நட்சத்திரம் சுக்கிரபானுக்குரிய நட்சத்திரம். ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதியா வீடு ரிஷபம். ஆமாங்க, அந்த ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்ந்திருப்பது, அதுவும் 6லிருந்து. அதனால் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நினைச்சபடி வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நிம்மதியும் சுகமும் உண்டு. கடன் பிரச்சனை நினைத்தபடி குறையும் மறையும். சொந்தமாக ஒரு 2 வீலர் வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்குகிற யோகங்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த ஒரு நேரத்தில் ராகு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ஆம் இட மீனத்திலிருந்து தன்னுடைய 11ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார். ஸோ ரெண்டுமே ராஜ கிரகங்களுங்க. ஆமாங்க, ராஜ மந்திரி கிரகம் இந்த குரு பகவான். ஸோ ராஜ பரிபாலனை பெற்ற கிரகம் இந்த ராகு பகவான். ஸோ 4லிருந்து ராகுவான் 11ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார். அதுவும் குருவுடைய வீடு தான் மீனராசி. ஸோ இதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக பூராடத்தில் பிறந்த உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்கி கொடுப்பார். மேலும் அந்த சொத்துக்களில் ஏற்கனவே பல வருஷமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு வந்து சொந்த வீடு சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும். சொந்த வீட்டை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. 2வது, படிப்பில் பல வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எப்படினாலும் ஜெயிச்சிடணும்னு. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, படிப்பில் வெற்றி காண்பீர்கள். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அது சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அந்த போராட்டமும் ஒரு முடிவுக்கு வரும். 2வது, உங்கள் மேலே ஒரு பழி, ஒரு தேவையில்லாத நிறைய குறைகள் இருந்தால் அதை இப்போ சரி பண்ணி நீங்கள் அந்த குறையிலிருந்து, உடல் குறைபாடிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். அதாவது உதாரணமாக சொல்லணும்னா, குழந்தை பாக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கடுத்து உங்கள் மீது ஒரு திருட்டு பழி மற்றும் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட பதவி வாய்ப்பு இனிமேல் கிடைக்கும். ஸோ அந்த பழி நீங்கி பதவியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகத்தை இந்த 2 கிரகங்களும் கொடுக்குறாங்க. ஸோ பழி பாவம் இரண்டும் நீங்கி பதவியும் பட்டமும் பெயரும் புகழும் உங்களுக்கு கொடுத்து இந்த ராஜ கிரகங்களால் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போது. 6ல் குருவும் 4ல் ராகுவும் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது சுகமும் கிடைக்கும், அதே நேரத்தில் வேலையும் கிடைக்கும். ஸோ வேலையில் சுகம் கிடைக்கும், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. மேலும் நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இனிப்பு சம்பந்தமான உணவு வகைகளை அன்னதானமாக கொடுப்பது. அதேபோல் எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் போன்ற இனிப்பு விஷயத்தை சனிக்கிழமை அன்று அந்த எறும்புகளுக்கு தீனியாக போடுவது மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. பல சங்கடங்கள், பல சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமான நம்பரில். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.